ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு சூர்யாஸ் டைரி. நான் சூர்யா கார்த்திகேயன். நம்ம வீட்ல தோசை மாவு புளிச்சு போயிட்டாலோ, இல்ல மோர் ரொம்ப புளிச்சு போயிட்டாலோ, அத என்ன செய்வோம்? சிங்க்ல ஊத்தி வீணாக்குவோம். ஆனா, அந்த பொருள் தான் உங்க வீட்டு செடிங்களுக்கு கிடைக்க போற அமிர்தம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு வீடியோல புளிச்ச மோர், அரிசி கலைந்த நீரு, புளிச்ச மாவு இது 3யும் எப்படி உரமா மாத்துறது? இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெளிவா பார்க்க போறோம். இந்த 3 பொருளையும் ஒண்ணா சேர்க்கும்போது, அதில லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற நன்மை செய்ற பாக்டீரியா உருவாகுது. இது மண்ணுல இருக்கிற கெட்ட பூஞ்சைகளை அழிச்சு, செடியோட வேர்களுக்கு நல்ல பலத்த கொடுக்குது. ஒண்ணொண்ணுக்கு ஒண்ணு தனி சத்துக்கள் இருக்கு. மோர்ல கால்சியம் இருக்கு. இது செடியோட தண்டுகளுக்கு உறுதி தரும். அரிசி நீர்ல ஸ்டார்ச் இருக்கு. இது மண்ணுல இருக்கிற புழுக்களுக்கும், நுண்ணுயிர்களுக்கும் நல்ல சாப்பாடு. தோசை மாவுல இருக்கிற ஈஸ்ட் செடிகள்ல பூக்கள் உதிர்வதை தடுத்து நிறைய காய்கள் பிடிக்க உதவும். இதான் அப்படியே நேரடியா செடிகளுக்கு ஊத்தக்கூடாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. கப் புளித்த மோர், 1 கப் புளித்த தோசை மாவு, 1 லிட்டர் அரிசி கலந்த நீர். இந்த 3யும் ஒரு பக்கெட்ல ஊத்திட்டு, அது கூட 10 மடங்கு தண்ணீர், சுமார் 10 லிட்டராவது கலந்துருக்கணும். மாவு கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க. இல்லைன்னா எறும்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கரைசலை 15 நாளுக்கு ஒரு முறை தான் செடிகளோட வேருக்கு ஊற்றணும். பூக்காத செடிகளுக்கு முக்கியமாக ரோஜா, மல்லி இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து. தக்காளி, மிளகாய் செடிகளில் பூக்கள் கொட்டுற பிரச்சனை இருந்தால் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இவைகள் மேலே தெளிக்கலாம். ரொம்ப அடர்த்தியாக ஊற்றிடாதீங்க. கண்டிப்பாக தண்ணி கலந்து தான் ஊற்றணும். லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாக்கள் வெயிலில் இறந்துரும். அதனால் வெயில் நேரத்தில் ஊற்றாமல் அதிகாலையில் இல்லைன்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஊற்றுறது நல்லது. இனிமேல் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கிற இந்த மேஜிக் பொருளை வீணாக்காமல் செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டு தோட்டம் எப்படி செழிப்பாக மாறுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.